ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் இன்றைக்கி சாப்பாடு வெஜ் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் எல்லாம் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு சாதம் சாம்பார் வச்சு வெண்டைக்காய் நம்ம பொரியல் பண்ணியிருக்கோம். வெண்டைக்காய் 65 மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். அதை இன்றைக்கி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை நேராக உள்ள கீறி விட்டு அதோட கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, 65 பவுட்ரு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிட்டோம்னா, நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டுக்குறாங்க. எப்போயுமே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஒரு மாதிரியாக இருந்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இது இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா வெண்டைக்காயின்னு அந்த குழந்தைகளுக்கும் தெரியாது, நல்லாவும் இருக்கும். மொறுமொறுன்னு நல்லா கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சிட்டாலும் மொறுமொறு தன்மையும் கொடுத்துரும். அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காயை போட்டு வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்ற டயத்தில் இந்த மாதிரி 65 போட்டு எடுத்தாச்சு. இது சாம்பாரோடு இது வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்தது. மொறுமொறுன்னு நல்லாவும் இருந்தது. கொஞ்சம் எண்ணெயில் கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சிட்டோம்னா அந்த சதன்னு இருக்காமல் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. மதிய சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இன்றைக்கி மண் சட்டி, மண் பாத்திரங்களாக எடுத்து சேல்ஸுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். அது நல்லா சின்ன கிண்ணத்தில் இருந்து கிண்ணம் மாதிரி நம்ம சில்வர் பாத்திரத்தில் எப்படி கிண்ணம், சட்டி, மூடி அந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா அழகாகவும் இருந்தது. அதனாலேயே அதை வச்சு ஒரு வீடியோ போட்டுருன்னு சொல்லிட்டு எடுத்து வீடியோவிலையும் போடுவோன்ட்டு நல்லா சின்ன சின்ன பாத்திரமாக இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கிண்ணம், அதுக்கப்புறம் அதோட மூடி, ஒரு சாதம் வடிக்கிறாப்புல சட்டி, அப்புறம் களையம், சின்ன களையமாக, நம்ம பெரிய களையம், தண்ணி ஊற்றி நம்ம அந்த வெயில் நேரத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறதுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ் வாட்டரை விட நல்லா ஐஸ் வாட்டர் குடிக்கிறத விட இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சு குடித்தால் நல்லாயிருக்கும். சளியும் பிடிக்காது. ஐஸ் வாட்டர் குடிக்கிறது கூட கொஞ்சம் நல்லா சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரியாக சில குழந்தைகள் தொண்டையிலெல்லாம் சதை வளருது, அது வளருதும்பா கொடுக்கக்கூடாது. இது இயற்கையானது. இதில் வச்சு தண்ணி குடிக்கலாம், செய்யலாம். நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். சமையல் பண்ணுறதுக்குமே இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொம்மைகள் கோயில்களுக்கெல்லாம் பொம்மைகள் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.